அனைவருக்கும் வணக்கம். சிந்திக்க வைக்கும் ஜென் கதை. அந்த இளம் மருத்துவருக்கு ஜென் பற்றி அறிகிற ஆர்வம் ஏற்பட்டது. ஜென் பயின்று கொண்டிருந்த ஒரு மாணவனை அவர் நெருங்கினார். ஜென் என்பது என்ன என்றார். அதை என்னால் தெளிவாக எடுத்து சொல்ல முடியுமா என்று தெரியவில்லை. ஆனால் ஒன்று மட்டும் சொல்வேன். ஜென்னை புரிந்து கொண்டால் உங்களுக்கு மரண பயம் இருக்காது. அது எப்படி? அது நீங்கள் என் குருவிடம் கேட்டு தெரிந்து கொள்ளுங்கள். மருத்துவர் குருவை அணுகினார். ஜென் எப்படி மரண பயத்தை போக்கும் என்று கேட்டார். நீ ஒரு மருத்துவன். உன் நோயாளிகளின் பால் அன்பாக இரு. அதுதான் ஜென் என்று கூறினார். மருத்துவருக்கு அவர் எதிர்பார்த்த விடை கிடைக்கவில்லை. அடுத்தடுத்து 3-4 முறை குருவை சந்தித்த போதும் அவர் இதையே சொன்னார். மருத்துவருக்கு சலிப்பு ஏற்பட்டுவிட்டது. நோயாளிகளை எப்படி கவனிப்பது என்பது எனக்கு அடிப்படையாக அளித்த பயிற்சி. அதைதான் திரும்ப திரும்ப சொல்லப் போகிறீர்கள் என்றால் நான் இத்துடன் நிறுத்திக்கொள்கிறேன் என்றார். குரு அவரை முதுகில் தட்டி கொடுத்து ஜென்னின் புதிர் கேள்விகள் அடங்கிய ஆரம்ப பாடப்புத்தகம் ஒன்றை கொடுத்தார். அதாவது கேட்லெஸ் கேட் என்ற நூல். அந்த கேள்விகளுக்கு விடை தேட அவருக்கு 2 ஆண்டுகளுக்கு மேல் ஆயின. எதற்குமே விடை கிடைக்கவே இல்லை. ஆனால் வாழ்க்கை, மரணம் இது பற்றியெல்லாம் சிந்தையே இன்றி தன் நோயாளிகளை கவனிப்பதில் ஈடுபட்டார். என்ன இது? ஒரு புத்தகத்தை படிப்பதால் ஞானத்தை பெற்றுவிடலாமா? சமைத்துப்பார் என்பது மாதிரி இன்னத பற்றி இத்தனை போட்டு குழப்பிக்கொள். வெற்றிடத்தை பார். வேதாந்தி போல சிரி. இத்தனாவது நாள் தெளிவு பிறக்கும் என்கிற மாதிரி ஸ்டாண்டர்ட் ஆப்ரேட்டிங் ப்ரொசீஜர்ஸ் இருக்கின்றனவா என்ன என்றெல்லாம் யோசிப்பீர்கள். தியானம் என்பது சிந்தையற்ற நிச்சலமான மனதை பெறுகிற பயிற்சி. சிந்தையை கட்டுப்படுத்தலாகாது. கட்டுப்படுத்த அதிக சிந்தனையே வரும். சிந்தித்து கொண்டே இருந்தால்தான் சிந்தனை ஓயும். தூக்கத்தை தூங்கிதான் வெல்ல வேண்டும். விடையில்லாத கேள்விகளுக்கு விடையை சிந்தித்து சிந்தித்து மனதை ஓய்வுக்கு கொண்டு வருகிற பயிற்சி தான் ஜென் கோன் என்பது. நிகழ்காலம் மட்டும்தான் செயலாக இருக்கிறது. இறந்த காலமும் எதிர்காலமும் சிந்தையாக மட்டுமே இருக்க முடியும். துக்கம் என்பது இறந்த காலம். மரணம் என்பது அச்சம். எதிர்காலம் சிந்தையற்ற மனதில் துக்கமும் இல்லை, அச்சமும் இல்லை. அனைவருக்கும்